அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மாபாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்பிலான ஒரு சம்பவத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு தப்பாகவும் தவறாகவும் கீழ்த்தரமாகவும் விமர்சிப்பதை பார்க்கிற போது வரக்கூடிய ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த உரையினுடைய சில கடுமையான வார்த்தைகள். தெரியாத்தனமாக ஒருவர் செய்வது வேறு, வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்வதும், ஹதீஸில் இல்லாததை தானாக செருகுவதும், ஹதீஸை வைத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடைப்புக்குறியை பிழை என்று சொல்வதும், ஹதீஸில் நேரடியாக வந்திருக்கக்கூடிய திருமணம் செய்தார்கள் மனைவி என்கிற தகவலை இல்லை என்று மறுப்பதும், இப்படியான திட்டமிட்ட வழிகேட்டை புகுத்தக்கூடிய இந்த வேலைகள் குறித்து குர்ஆன் சுன்னாவை நேசிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் ஆத்திரமும் கோபமும் வருவது இயல்புதான். ஒரு செய்தி, நல்ல செய்தியை, ஒரு நபியின் வார்த்தையை, ஒரு நபியோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நல்ல கோணத்தில் தான் அணுக வேண்டும். நாதாரித்தனமாக அதை பார்க்கக்கூடாது. உதாரணமாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் எவ்வளவு மோசமான சமூகம் என்பது எங்களுக்கு தெரியும். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு மனித ரூபத்தில் மலக்குகள் வந்திருக்கிறார்கள். அந்த மலக்குகளுடைய வருகையை அழிந்து அந்த மலக்குகளோடு தவறான முறையில் உறவு கொள்வதற்காக லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்து ஆண்கள் வருகிறார்கள். அப்போது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், காலையா கோமி ஹாவுலாய் பனாத்தி, என் சமூகமே, இதோ என்னுடைய மகள்கள் இருக்கிறார்கள். ஹுன்னா அத்ஹருலக்கும், அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள். பத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. வலா தஹ்சூனி ஃபி தைஃபி, என் விருந்தினர்கள் விஷயத்தில் என்னை நீங்கள் கவலைக்குள்ளாக்க வேண்டாம். அலைஸ மின்கும் ரஜுலுன் ரசீத், உங்களது யாராவது ஒரு நல்ல மனுஷன் இல்லையா என்று கேட்கிறார்கள். இது சூரா ஹூதினுடைய 78வது வசனம். சூரா அல் ஹிஜ்ர் 71வது வசனத்தில் கால ஹாவுலாயி பனாத்தி இன் குந்தும் ஃபாயிலீன், நீங்கள் செய்வதாக இருந்தால் இதோ என்னுடைய மகள்மார் இருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனங்களை தவறாக விளங்குவதற்கு தெளிவான மாதிரி இருக்குது. தன்னினச்சேர்க்கையாளர்கள் வருகிறார்கள், இதோ என்னுடைய மகள்மார் இருக்கிறாங்க என்று சொல்லுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்குந்தும் ஃபாயிலீன், நீங்கள் செய்கிறதா இருந்தால் இதோ என் மகள்மார் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை விமர்சனதான் பார்க்கலாம். ஒரு நபி தன்னினச்சேர்க்கையை கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்த ஒரு நபி தன் மகள்மாரை தன்னினச்சேர்க்கையாளர்களுக்கு மனம் முடித்து கொடுப்பாரா? இங்கு மனம் முடித்து கொடுக்கறத பற்றி ஒரு வார்த்தையும் இல்லை. நீங்கள் அப்படின்னா கல்யாணம் முடித்து மகள்மாரோட இருங்க என்று சொன்னால் கூட ஒரு நபி இவங்களுக்கு தன் மகள்மாரை கல்யாணம் முடிச்சு கொடுப்பாரா? நாங்களே கொடுக்க மாட்டோமே, ஒரு நபி இப்படி செய்வாரா? அதுக்கு தன்னினச்சேர்க்கையை கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்தவர் செய்வாரா என்று சொன்னால் இது போல வசனங்களை நிராகரிக்க வேண்டி வரும். இந்த வசனத்துடைய வாசகத்தை நேரடியாக பாருங்கள். ஹாவுலாய் பனாத்தி இன் குந்தும் ஃபாயிலீன், நீங்கள் செய்கிறதா இருந்தால் இதோ என் மகள்மார் இருக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அவங்கள்ட்ட என்ன செய்ய வந்தீங்களோ இதை என்னுடைய பெண் மக்கள்கிட்ட செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? இந்த கல்யாணத்தை பற்றி கூட வரலை, பிரக்கெட்லேயும் வரலை, வெளிப்படையாகவும் வரலை. அப்போ இப்படி தான் இவங்க குர்ஆன் இப்படி எடுத்தால் இந்த சம்பவத்தை இப்படி அசிங்கமாக விளங்கலாமா இல்லையா? அப்போ நீங்கள் இப்படித்தான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் நிராகரிக்க போறீங்களா, இல்லாட்டி இந்த அசிங்கங்களை குர்ஆன் சொல்லுதுன்னு சொல்ல போறீங்களா? புகாரிக்கு லானத் செஞ்ச மாதிரி அப்போ இந்த குர்ஆனை கொண்டு வந்த இவங்களும் ஏதோ தவறானதை உள்ள நுழைச்சிட்டாங்க, அல்லது ஏதாவது வசனத்தை நீக்கிட்டாங்க, இவங்க எல்லாருக்கும் சாபம்னு சொல்லி சாபமிட போறீங்களா? இன்னொரு நிலைக்கு மக்களை கொண்டு செல்கிறார்கள் என்பதை தெளிவாக பார்த்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அவங்கள்ட்ட தகவல் சொல்ல அனுப்புகிறாங்க, அழைத்து வந்தார்கள் இருக்குது. அதில் தெளிவாக எங்கேயுமே தனிமையில் போய்த்து தனியை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு வரலை. ஆனால் இதை விமர்சிக்கும் போது ஒரு தனியை போய் கூட்டிகிட்டு வரலாமா, அங்கே 3வது சைத்தான் இருப்பானே என்கிற கோணத்தில் விமர்சனம் செய்யப்படுது. அந்த வாசகத்தில் தனிமன் இல்லை. ஆனால் உதாரணமாக எனக்கிட்ட ஒருவர் சொல்கிறாரு, ஒரு அழகான வீட்டை கட்டுறேன்னு சொல்லி. அப்போ நான் வீட்டை கட்டிட்டு சொல்கிறேன், நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அழகான வீட்டை கட்டியிருக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லும்போது, நான் கொத்தனார் மேசனார் எல்லாரையும் வைத்து அழகான வீட்டை கட்டியிருக்கேன்னு சொல்லோன்ற அவசியம் இல்லை. சொல்லாவிட்டாலும் அது புரிந்து கொள்ளப்படும். ஒரு நபி ஏவுகிறார், போனது சஹாபாக்கள் எல்லாம் உங்கள் லெவலில் வச்சு நீங்கள் யோசிக்கக்கூடாது, நபியை உங்கள் லெவலில் நீங்கள் வச்சு யோசிக்கக்கூடாது. எனவே அவங்க அதுக்குரிய ஒழுங்கோடு தான் செஞ்சிருப்பாங்கங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி இல்லாமல்
தப்பாக உருவாக்கி பாருங்க, தனியா அனுப்புவாங்களா, ஒரு நபி அப்படி தனியா அனுப்புவாரா, அப்படி அனுப்புனா எனவே இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளலாங்கிறது உங்களோட வாதம். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சூரா கஸஸுடைய 25ஆம் வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 பெண்களும் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அதிலே ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்சி அலஸ்திஹியாஇன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள். அந்த 2 பெண்களில் ஒரு பெண் வெக்கத்தோடு நபி மூசாவிடத்திலே வந்து சொன்னால், கால இன்ன அபி யதுக லியஜ்ஸியக அஜ்ரமா சகைதலனா, எங்களுடைய ஆடுகளுக்கு நீங்கள் நீர் புகட்டியதற்காக கூலிதாரத்துக்கு எங்களை வாப்பா விரும்புகிறாரு, எனவே உங்களை வருமாறு சொல்கிறார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வீட்டுக்கு அழைத்து போகிறார்கள். தனியா வந்து ஒரு பெண் மூசா நபியை அழைச்சிட்டு போறாங்க. இது குர்ஆன்ல வருது. ஹதீஸ்ல தனியா போனதாக வரல, இங்க குர்ஆன்ல தனியா போனதா வருது. அந்த ஹதீஸ்ல தனியா போனதாக வராம இருக்கிறத வச்சு ரசூலுல்லாஹ் அவங்களை தனியா அனுப்புவாங்களா, அப்படி அனுப்பியிருப்பாங்களா, அப்படி எனவே அது பொய்யா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, ஒரு நபி அல்லது ஒரு நல்ல மனிதர், இவங்களோட வாப்பா ஒரு நல்ல மனிதன் வச்சுக்கிறோம், நபின்னு வச்சுக்கோங்களோ, ஏதோ குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. போனது ஒரு நபி, ஒரு நபியோட சம்பந்தப்பட்ட செய்தி, ஒரு பெண்ணோட போயிருக்கிறாங்க. இப்ப இந்த ஹதீஸை மறுத்த மாதிரி இந்த குர்ஆனை மறுக்க போறீங்களா? அல்லது அவங்க செஞ்சது பிழையாக இருந்தால் அல்லாஹ் கண்டிச்சிருக்கணுமே, அதை கண்டிச்ச மாதிரி சொல்லலையே, அப்ப இதை நாங்க எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது? இப்படித்தான் நீங்க இடக்கு மடக்கா நாங்க இங்க பாக்குறதா இருந்தால் அது குர்ஆன் ஹதீஸோட மட்டும் நிக்காது, அது குர்ஆனுக்கும் தாவும். குர்ஆன்லையும் அதை மாதிரி செய்திகளை உருவாக்க முடியும். பார்க்குற மனசுக்கு, பார்க்குற பார்வைக்கு தான் இருக்குது. கீழ்சாதி நோக்கத்தோட கெட்ட எண்ணத்தோட பார்த்தா எதை வேண்டுமானாலும் தவறா பார்க்கலாம், நல்லதையும் கெட்டதா பார்க்கலாம். அதைத்தான் இங்கு தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது என்பதை இந்த விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, அந்த பெண் வந்து ஒரு ராணி தன்னை ஒரு இடையனுக்கு கொடுப்பாளா என்று கூறுகிறார். இதை வைத்து விமர்சனம் செய்யப்படுது. அவ தன்னை ஒரு ராணி என்று சொன்னா எந்த நாட்டுக்கு ராணி என்று கேட்பாங்க. ராணி என்பதற்கு அர்த்தம் மலிகா என்கிறதுக்கு அவர் ஒரு நாட்டு இளவரசியாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் இது சம்பந்தமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிற போது, அந்த பெண் வந்து அனல் மலிகா, நான் ராணி என்று சொல்லல, லம் துஸ்ரஹ் பி அன்னஹா மலிகத்தன் ஹகீகத்தன், உண்மையான ஒரு இளவரசி என்று தன்னை அவள் சொல்லவில்லை. இன்னமா காலத் தாலிக இஸ்திலாமன் லில் அம்ர், அந்த காரியத்தை பெருசா காட்டுறதுக்காக அவள் இந்த வார்த்தையை கூறினாள் என்கிற தகவலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து வெளிப்படையா அனல் மலிகா, நான் இளவரசின்னு சொல்லல, ஒரு ராணி தன்னை ஒரு இடையனுக்கு அர்ப்பணிப்பாளா. இந்த வாசகம் எல்லாரும் பாவிக்கிற வாசகம். ஒரு பேச்சு ஒரு ஆள் பேசுறாரு, அது நல்ல பேச்சா இல்லை, நம்ம என்ன சொல்லுவோம், அறிவுள்ள ஆள் இப்படி பேசுவாரா என்று சொல்வோம். ஒரு கண்ணியமான மனுஷன் பேசுற பேச்சா இது, இப்படி நாங்கள் சொல்வோம். புத்தியுள்ள யாரும் இதை கொடுக்க மாட்டான் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு வாசகத்தை தான் அந்த பெண் சொல்கிறாள். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையர் என்று சொல்கிறாரு. ரசூல் அப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களா என்று கேட்டால், அந்த வாசகம் வந்து மன்னர் அல்லாத ஓட்டப்படக்கூடிய அனைவருக்கும் அரபியில பயன்படுத்தக்கூடிய வாசகம். அவர் உண்மையா இடையராகவும் இருக்கலாம், இடையர் இல்லாமல் மற்றவர்களால நிர்வகிக்கப்படுறவராகவும் இருக்கலாம். அந்த பெண் தன்னை உயர்வா நினைக்கிறாங்க, அது அவங்களுடைய மனநிலை. அதுக்காக அவங்க உண்மையான ராணியாவே இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதை வாசகத்தை வைத்து நக்கலா சொல்லும் போது ஒரு ராணியை தூக்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது, ஒரு அரசியை தூக்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அங்கேயும் தன் கற்பனையில் உருவான அந்த தூக்கிட்டு வாரது, கடத்திட்டு வாரதை எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆக அந்த இளவரசிங்கிறது உண்மையான இளவரசிங்கிறது சொன்னதுல ஒருவர் தன்னை, அதாவது சுதந்திரமான பெண்ணும் மலிக் என்று அரபியிலே சொல்லப்படுவார். ஹாதா மின் கலாமில் அரப் தகூலுல் மர்அத்துல் ஹுர்ரா அன மலிகத்து நப்சி, நான் வந்து என் விஷயத்துல முடிவு செய்யக்கூடிய அரசியா நான் இருக்கிறேன் என்கிற கருத்தை சொல்லலாம் என்று ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூறுகிறார்கள். அதாவது அந்த பெண் திருமணத்துக்கு சம்மதிச்சு புறவு மனநிலை மாறி இருக்கலாம், அல்லது தந்தையினுடைய வற்புறுத்தலில் திருமணத்துக்கு சம்மதித்திருக்கலாம். என்ற விஷயமா நான் தானே முடிவு செய்யணும் என்கிற மனநிலையில சொல்லியிருக்கலாம். எனவே அவள் அவள் எந்த நாட்டுக்கு இளவரசி என்கிற கேள்வியை வைத்து இந்த சம்பவத்தை மறுக்க போவது வந்து ஒரு சரியான வழிமுறை அல்ல. இதோடு தொடர்பான இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய உரையில் நோக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் தாரு சுன்னா பதிப்பகம் ஆரம்பித்து ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ளது. இந்த ஒரு வருட காலத்துக்குள் அல்லாஹ்வுடைய அருளால் 7 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நபி தோழர்களின் தியாக வரலாறு. இந்த நூல் 30 சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சொல்லக்கூடிய நூலாகும். இஸ்லாமிய அகீதா ஒரு விளக்கம். இந்த நூல் அகீதா தொடர்பான 12 தலைப்புகளை ஆதாரங்களோடு விரிவாக பேசுகின்றது.
அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள். இந்த நூல் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 40 சம்பவங்களை கதை வடிவில் உள்ளடக்கி இருக்கிறது. சிறுவர்களுக்கு ஏற்ற விதத்தில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிரான நவீன குற்றச்சாட்டுகளும் பதில்களும் என்கிற இந்த நூல் அரபியில் எழுதப்பட்ட நூலின் மொழிபெயர்ப்பாகும். இது ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான விரிவான விளக்கங்களை உள்ளடக்கியுள்ளது. இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்கள் சுத்தம் என்கிற இந்த நூல் ஃபிக்ஹ் தொடர்பான அடிப்படையான அம்சங்களையும் தஹாரா, கிதாபு தஹாரா என்று சொல்லக்கூடிய ஒழுவை முறிப்பது, ஒழுவுடைய சுன்னத்துக்கள், ஒழுவினுடைய கடமைகள், கடமையான குளிப்பு, மாதத்தீட்டு, பிரசவத்தீட்டு, உதிரப்போக்கூடிய பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள், தயமும் செய்வது, காலுறையில் மசுகு செய்வது போன்ற அன்றாட வாழ்வில் இபாதத்துக்களோடு சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு நூலாகும். நேசம் கொள்ளலும் விலகி இருத்தலும், கரைந்து விடாமல் கலந்து வாழ்வோம். இந்நூல் நாம் யாரை நேசிக்க வேண்டும், யாரை விட்டும் விலகி இருக்க வேண்டும், பிற மத மக்களோடு வாழ்கிற போது எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எந்த வரையறைகளுக்குள் இருக்க வேண்டும் என்கிற விவரங்களை தெளிவுபடுத்துகின்றது. அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள் என்கிற நூலின் ஆங்கில வடிவம் இந்நூலாகும். இந்த 7 நூட்களையும் 3500 ரூபாய் பணம் அனுப்புவதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தனித்தனியாக ஒவ்வொரு நூலையும் நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் தபான் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கீழே வரக்கூடிய 3 வங்கி கணக்குகளில் ஏதாவது ஒன்றிற்கு பணத்தை அனுப்பி அதன் ரசீட்டையும் உங்களுக்கு புத்தகத்தை அனுப்ப வேண்டிய முகவரியையும் தந்தால் நாம் இலவசமாக தபால் மூலமாக உங்களுக்கு அதனை அனுப்பி வைப்போம். இந்த எழுத்து பணிக்கும் இந்த நூல் வெளியீட்டு பணிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடியவனாக நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.